City Star Express 2.2 with me Radio City Nancy. ஒரு வருஷம் இருக்குமா பிக் பாஸ் முடிஞ்சு? 1.5 வருஷம். சோ 1.5 வருஷம் டெய்லி இவர் ஃபேஸ பார்த்து பழகின ஒரு ஃபேஸ் தான். பியார் பிரேமா காதல்ல சூப்பர் கியூட்டான ஒரு கேரக்டர் ப்ளே பண்ண ஹரிஷ் கல்யாண். வெல்கம் டு அவர் ஸ்டுடியோஸ். ஹாய், வணக்கம். அண்ட் ரேடியோ சிட்டி லிசனர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். Hope you are all doing good. Okay, ஒரு வாய்ஸ் கேட்கதான் முடியுது, பார்க்க முடியல அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா கவலைப்படாதீங்க. ஒரு ஹுட் மாதிரி போட்டிருக்காரு, பிளாக் ஹுட், ஜாக்கெட், கேப். போட்டோ இப்ப போஸ்ட் பண்றேன் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்ல. ஆமா, போட்டோ எடுத்து நாங்க போஸ்ட் பண்றோம். வெல்கம் டு அவர் ஸ்டுடியோஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Thank you so much, Nancy. And ஸ்பேட் ராஜாவும் இதய ராணியும் ட்ரெய்லர் பார்த்தோம். ரொம்ப பவர்ஃபுல்லா, ரொம்ப இன்டென்ஸா இருந்துச்சு. How was it working ஸ்பேட் ராஜாவும் இதய ராணியும்? ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஒரு டாஸ்கா தான் எனக்கு தெரிஞ்சது. பட் ஐ திங்க் ஐ காட் அடாப்டட் அண்ட் லைக் ஓவராலா படமா பார்க்கும்போது எனக்கு எந்த இடத்துலயும் ஹரிஷா தெரியல, அந்த கௌதமா தான் தெரிஞ்சது. So that's it about the team and myself and my role in ஸ்பேட் ராஜா. ஓகே, இப்படிதான் ஸ்பேட் ராஜாவும் இதய ராணியும் ஆரம்பிச்சது. அண்ட் ஸ்பேட் ராஜாவும் இதய ராணியும் இந்த படத்துல ட்ரெய்லர் பார்க்கும்போது முற்றிலும் வேற ஒரு லுக், உங்க பாடி லாங்குவேஜ் எல்லாமே டோட்டலி மாறி இருந்தது. சோ எப்படி கான்ஷியஸா நீங்க இதெல்லாம் மாத்தணும் அப்படின்னு நினைச்சு நீங்க பண்ண விஷயமா எப்படி? பிகாஸ் எனக்கு அந்த ஸ்ரீயோட சாயலும் வரக்கூடாது அப்படின்ற ஒரு கான்சியஸ்னஸ் இருந்தது. பட் லக்கிலி அதுவும் இதுவும் கம்ப்ளீட்லி கான்ட்ராஸ்டான கேரக்டர்ஸ்னால அந்த சாயல் வரல. அண்ட் சோ இதுக்கு கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் வெயிட் போட்டு கொஞ்சம் மேன்லியா இருக்கிறதுக்காக, லுக் தெரியறதுக்காக தாடி, மீச, அப்புறம் இங்க ஐப்ரோல ஒரு சின்ன கட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணோம். அண்ட் பிசிக்கலி அண்ட் மத்தபடி கொஞ்சம் மென்டலி இட் வாஸ் ட்ரெய்னிங். பிகாஸ் இது கொஞ்சம் இறுக்கமான ஒரு அழுத்தமான ஒரு மூடியான ஒரு கேரக்டர். நான் ஜெனரலா அப்படியே ஜாலியா அப்படியே ஒரு மாதிரி அலூஃப் அப்படியே கேர்ஃப்ரீயா இருக்கிற பையன் தான் நானு. சோ இதுக்கு அப்படியே கொஞ்சம் நான் என்னுடைய கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, கொஞ்சம் ஆப்போசிட்டா வேற ஒரு எக்ஸ்ட்ரீமா இருக்க வேண்டிய இருந்தது. சோ அதனால கொஞ்சம் மென்டலி கொஞ்சம் ட்ரெய்னிங் அண்ட் சேலஞ்சிங்கா இருந்ததுன்னு சொல்லலாம். மத்தபடி இட்ஸ் நியூ, இட்ஸ் நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அந்த டீமும் சரி, டைரக்டரும் சரி, ஒன்னு they are talented and they are like very focused and like very hard working. இன்னொன்னு வந்து எந்த விதத்திலயும் நம்மள வந்து புஷ் பண்ணி ரொம்ப இதெல்லாம் பண்ணல. ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்ல நான் என்னோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிற மாதிரி தான் இருந்தது த்ரூ அவுட் வித் த டீம். So அது வந்து it's a very big advantage when you are an artist where you have to like really give your 100% and perform in front of the camera. சோ ஹரிஷ் கல்யாணுக்கு ஆக்சுவலி நிறைய கேர்ள் ஃபேன்ஸ் ஆச்சு. எப்படி ஹேண்டில் பண்றீங்க? நிறைய இன்ஸ்டாகிராம்ல மெசேஜஸ் வரதுக்கு எப்படி ஹேண்டில் பண்றீங்க? சீரியஸா அப்படி எல்லாம் கேட்டீங்கன்னா எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. பட் ஒன், ஐம் ஹாப்பி. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, இந்த ஸ்பேட் ராஜாவும் இதய ராணியும் படம் பார்த்துட்டு என்னுடைய நம்பிக்கை என்னன்னா, பசங்க எல்லாருக்கும் இந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும், கனெக்ட் ஆகும்ன்ற நம்பிக்கை இருக்கு எனக்கு. சோ டு யூ திங்க் ஆக்சுவலி உங்களுக்கு பசங்க ஃபேன்ஸ் உங்களுக்கு அவ்வளவா கிடையாதுன்னு? இல்ல, அப்படி கிடையாது. நிறைய பேரா கம்மி இல்ல அதான் இப்ப அப்படி பிரிச்சு எனக்கு எப்படின்னு சொல்ல தெரியல. பட் நீங்க அந்த பெண்கள் ரசிகர்கள் நிறைய இருக்காங்கன்னு சொன்னீங்க. ஆண்களை விட பெண்கள் தாங்க ஜாஸ்தி. நான் உங்களுக்கு 200% கேரண்டி கொடுக்குறேன். ரைட், ஓகே. அதுக்கு நான் எதுவும் அப்போஸ் பண்ண விரும்பல. பட் எப்பவுமே எப்படின்னா, பசங்க இப்போ டக்குன்னு ஒரு விஷயத்த வெளியே சொல்ல மாட்டாங்க. இப்ப நானுமே ஒரு விஷயம் லைக் எனக்கு பிடிச்சிருக்குன்னா டக்குன்னு அப்படி சொல்லுவேன்னு எனக்கு தெரியல. ஆனா உள்ளுக்குள்ள உண்மையாவே அதை ரசிப்பாங்க. அதை பார்த்து லைக் பிடிச்சிருக்குன்னா they'll be genuine. not that பொண்ணுங்க அப்படி இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல வரல, அவங்க டப்புன்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்ல வரேன். சோ எல்லாரோடைய அவங்கள மாதிரி தானே நானும், அதை தாண்டிதான் நான் வந்திருக்கேன். சோ அவங்கள ஒருத்தன் தான், அதோடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவா தான் லைக் இந்த கௌதம் இருப்பான். எதர் நீங்களோ இல்ல உங்களுக்கு சுத்தி இருக்கிறவங்களோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸோ, அவங்கள யாராவது ஒருத்தன் இந்த மாதிரி கௌதம் மாதிரி இருப்பான். ஓகே, கேர்ள் ஃபேன்ஸ்ல ஆரம்பிச்சு இந்த கதையில என்ன மாதிரியான கேரக்டர் பிளே பண்ற அப்படிங்கறத தெளிவா சொல்லிருக்காரு. சோ பிக் பாஸ் முடிஞ்சு வெளில வந்ததுக்கு அப்புறமா நீங்க ஒரு படம் பண்ணீங்க, பியார் பிரேமா காதல். உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம், ஃபர்ஸ்ட் ஷாட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஐ மீன் அது பண்ணி நீங்க படங்கள் ஒர்க் பண்ணிருக்கீங்க. அதுக்கப்புறமா வந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? போஸ்ட் பிக் பாஸ் பியார் பிரேமா காதல் தான் ஃபர்ஸ்ட் படம் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபில்மிங் சொல்லணும்னா. ஃபர்ஸ்ட் டே இங்க ஈசிஆர்ல அகைன் ஃபர்ஸ்ட் டே எடுத்த உடனே ஒரு இன்டிமேட்டான ஒரு லவ் மேக்கிங் தெரியல எனக்கு. இந்த படத்துலயும் டைரக்டர் ஹீரோயின், அதாவது ஒரு லொகேஷன்ல ஷூட்டிங் அப்படின்னு சொன்னாங்க.
நானும் வந்து இது ஹீரோயின் வீடு போல இருக்கு, அதனால அங்கதான் ஏதோ சீக்வன்ஸ் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். அவரை கேட்டதுக்கு ஆமா வாங்க வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. போய் பார்த்தா அதே மாதிரி இன்டிமேட்டான ஒரு கிஸ் பண்ற சீன். பியார் பிரேமா காதலையும் அகைன் ஒரு இன்டிமேட்டான லவ் மேக்கிங் சீன். இன்ஃபேக்ட் தட் வாஸ் தி கிளைமேக்ஸ் நினைக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணது அந்த மாதிரி ஒரு சீன் எப்படி இருந்துச்சு? ரொம்ப வியர்டு தாங்க. என்னதான் வந்து ரைஸா எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்டா தெரிஞ்சிருந்தாலும் டு பெர்ஃபார்ம் அண்ட் டு ஆக்ட் இஸ் கைண்ட் ஆஃப் வியர்ட். பட் ரெண்டு பேரும் என்னன்னா we were conscious that it should not look weird. ஒரே வாட்டி கரெக்டா பண்ணிடலாம், அதுக்கப்புறம் திருப்பி பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி. சுத்தி நிறைய பேர் இருப்பாங்க. ஆமா, பட் ஸ்டில் அதுல ஒரு டைட் இருக்கும், ஒரு வைடு இருக்கும், 2-3 வாட்டி பண்ண வேண்டியதா இருக்கும் டெஃபினட்டா. சோ அது ஒண்ணு. அண்ட் இந்த படத்துலயும் அகைன் இப்போ இந்த படத்துல வந்து நான் அந்த தாட் எல்லாம் விட்டேன். சரி ஓகே, எனக்கு தெரியும் இந்த மாதிரி தான் ஏதாவது வரும் அப்படின்ற மாதிரி. பட் அகைன் இட்ஸ் யுவர் ஒர்க். அட் தி எண்ட் ஆஃப் தி டே டைரக்டர் அண்ட் எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, லைக் அதை பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க, பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல ஆட்டோமேட்டிக்லி யூ சேஞ்ச் யுவர் மைண்ட் செட் அண்ட் யூ திங்க் தட் இட்ஸ் யுவர் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆனா எதனால இது பண்றாங்கன்றது மட்டும் எனக்கு தெரியல. சென்டிமெண்டா உங்களுக்கு அது வந்து வொர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். வேணாம் அப்படியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண கூடாது மைண்ட்ல. யூசுவலா தமிழ்நாடு மக்களுக்கு வந்து ஒரு சென்டிமெண்ட் இருக்கு. என்னன்னா, அழுக்கா இருக்க பையனை சீக்கிரமா அக்செப்ட் பண்ணிப்பாங்க, கொஞ்சம் ஃபேரா இருந்துட்டா வந்து ரிச் பாய் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஆனா நீங்க அப்படி கிடையாது. நான் பாக்கதாங்க பேரு, ஆனா அந்த படத்துல எல்லாம் அப்படிதான் காமிக்கிறாங்க. டக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க உங்களை, கை நெக்ஸ்ட் டோர் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் பாக்கும்போது ரொம்ப ஒரு ஏலியனான ஒரு முகம் கிடையாது, ரொம்ப பரிச்சயமான ஒரு ஃபேஸா இருந்துச்சு. சோ உங்களுக்கு அது எந்த அது தட் இஸ் வாட் ஐ ஆம்னு எனக்கு தோணுது. சி ஒரு கலரோ இல்ல ஒரு காம்ப்ளெக்ஷன் வச்சோ ஐ டோன்ட் திங்க் தி டிசைட். இட்ஸ் த கேரக்டர் அண்ட் அவங்க எப்படி போர்ட்ரே பண்ணிக்கிறாங்க. அண்ட் நம்ம பண்ற ரோல்ஸ்னு ஒன்னு இருக்குல்ல, அதுவும் வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் ஒன்னு கிரியேட் பண்ணும். பிளஸ் நான் என்னுடைய பர்சனல் கேரக்டர் அவங்க ஒரு 50 நாள் வந்து ஒரு ரியாலிட்டி ஷோல பார்த்ததுனால டெஃபினெட்லி இது அதனாலதான் கனெக்ட் ஆயிருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. வெரி ட்ரூ. எஸ், அந்த பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு மீடியம் வந்து ஐ திங்க் அது ரியலி மேட் எவ்ரிஒன் உங்களுக்கான ஒரு ஐடென்டிட்டி அண்ட் எல்லாரும் மனசுலயும் சீக்கிரமா இடம் பிடிக்கிறதுக்கு ஒரு மீடியமா இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபியூச்சர்ல என்ன மாதிரியான கேரக்டர்ஸ் நீங்க பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? இப்ப அடுத்தது வந்து ஒரு ஃபன்னான ஒரு படம் வித்தவுட் லைக் ரொம்ப இப்ப இது மாதிரி ரொம்ப ஆழமான அழுத்தமான ஒரு இதெல்லாம் இல்லாம ஒரு ஃபன் ஃபில்ட் ஒரு என்டர்டெய்னர் ஒன்னு பண்ணணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. சோ அதே மாதிரி நான் அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது எதாச்சா ஒரு ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி கிடைச்சது, வேர் தட் கேரக்டர் இஸ் அகைன் லைக் கம்ப்ளீட்லி ஃபன்னி. சோ ஒரு இந்த ராசி பலன், இந்த ஆஸ்ட்ராலஜி எல்லாம் நம்பக்கூடிய ஒரு பையன். சோ அது ஆக்சுவலி அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. சோ சஞ்சய் பாரதின்னு சொல்லிட்டு இஸ் தி டைரக்டர், இஸ் சந்தான பாரதி சார் சன். டைரக்டர் சந்தான பாரதி சாரோட சன். சோ அது அடுத்ததா பண்ற படம் வந்து இட் வில் பி லைக் தட். சோ நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டே சென்டிமெண்டா அந்த லிப் லாக் இன்டிமேட் சீன்ஸ்லாம் பண்ண முடியாது, ஏன்னா இந்த படத்துல அது கிடையாது. இல்ல உங்களுக்கு சஸ்பென்ஸ் சொல்ல நினைக்கிறேன். அந்த டைரக்டர் கிட்ட அப்புறமா பேசுங்க. அவர் இல்லனாலும் நீங்க வச்சிருக்கீங்க. ஹாப்பியான ஒரு பர்சன், டேலண்டடான பர்சன், நல்லா வந்து நடிப்பாரு, நல்லா வந்து டான்ஸ் ஆடுவாரு, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அதையும் தாண்டி இதுவும் நம்மளுக்கு தெரியுமே, பாட்டு பாடுவாரு. ஏன்னா பிக் பாஸ்லயும் நம்ம எல்லாரும் அதுல ஃபேனா மாறணும். அதான் லிரிக்ஸ் வந்து அப்படியே தேடி எடுத்துட்டு இருக்கேன். சோ பாட்டு பாடாம விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டுடியோ விட்டு வெளில போகும்போது என்ன எல்லாரும் அடிப்பாங்க, அசிங்கமா கத்துவாங்க. சோ ப்ளீஸ் எங்களுக்காக ஒரு பாடல். சோ ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் ஒரு டிஸ்க்ளைமர் ஒன்னு கொடுத்துறேன். நான் வந்து ப்ரொஃபஷனல் சிங்கர்லாம் கிடையாது. அது எதுலயோ இந்த விக்கிபீடியால போயிட்டு ஃபர்ஸ்ட் எடிட் பண்ணுங்க. அத இஸ் ட்ரெயின்ட் இன் ஹிந்துஸ்தானி மியூசிக் எல்லாம் போட்டிருந்தது. பட் நோ, ஐ அம் நாட். ஐ ஹவ் ஜஸ்ட் லேர்ன்ட் தி பேசிக்ஸ். சோ என்ன பாட்டு பாடலாம்? உங்க இஷ்டம், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ. என் மனச உண்டாக்குன டாய் கடவுளே வேணா வேணா, நீ கிறுக்குன பெண்ணாலதான் நான் கிறுக்கனா ஆன வீணா, அழுகிறேன் சிரிக்கிறேன் புலம்புறேன் ஒன்னாலதான், விரும்புறேன் வெறுக்கிறேன் தவிக்கிறேன் ஒன்னாலதான், என் மனச உண்டாக்குன டாய் கடவுளே வேணா வேணா, நீ கிறுக்குனா பெண்ணாலதான் நான் கிறுக்கனா ஆனவினா. சூப்பர், நல்லா பாடல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. இல்லங்க இப்பவுமே இந்த அந்த ஸ்டுடியோல பாடும்போது அந்த கத்தி பாடும்போது அது என்னவோ நம்ம பாட வேண்டிய பாட்டு இல்லப்பா அது அப்படின்ற மாதிரி இருந்தது.
பட் யா ஐ திங்க் ஸ்கிரீன்ல அவங்க சொன்ன மாதிரி அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் வித் விஷுவல். எஸ், we are all waiting. விஜய் ஸ்டைல்ல சொல்லணும்னா அடுத்து வந்து எந்த ஆன்சருக்குமே எலாபரேட்டா நம்ம வந்து கேள்வி கேட்க போறது இல்ல. எஸ் நோ சொன்னா மட்டும் போதும். திஸ் இஸ் ஹேவ் யூ எவர் ரவுண்ட் வித் ஹரிஷ் கல்யாண். ரேடியோ ஸ்ரீல ஸ்டார் எக்ஸ்பிரஸ் 2.0 கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க ரேடியோ ஸ்ரீ நான்சி. மாட்டி விடுற மாதிரி சிக்கலாலாம் கேட்க கூடாது, ஏன்னா எங்க அப்பாலாம் ரேடியோ கேட்பாரு. சரி ஓகேங்க, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன். நான் என்ன பண்றது, கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணவங்க அப்படி பண்ணியிருந்தா நான் பண்ண முடியாது. ஓகே, ஹேவ் யூ எவர் ரவுண்ட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், have you ever had a heartbreak? Yes. Okay, போய் சொல்லி அசிங்கமா மாட்டிருக்கீங்களா? Yes. லவ்வர்ஸ் சேர்த்து வச்சிருக்கீங்களா ஒரு லவ் குருவா இருந்து? சேர்த்து வைக்கிறதுனா அப்படி எக்ஸாக்ட்டா சேர்த்து வைக்கிறதுன்னு சொல்ல முடியாது, பட் அது ஹெல்ப் பண்ணிருக்கேன். எப்படி கல்யாணம் ஷாஜஹான்ல வந்து தளபதி எப்படி வந்து ஹெல்ப் பண்ணுவாரோ அந்த மாதிரி ஓடி போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணீங்களா எப்படி? சிச்சி இல்லங்க, அப்ப அந்த மாதிரி எல்லாம் அது பண்ணது இல்ல. ஹெல்ப் பண்ணிருக்கேன். சரி, ஒண்ணா இருக்காங்களா இல்லையா? ஒன்னா இருக்காங்களா? ஓகே. ஏதாவது ஒரு புது லுக் ட்ரை பண்ணிட்டு டே ஏண்டா ஹரிஷ் இது ட்ரை பண்ண கேவலமா இருக்கு அப்படின்னு யோசிச்சிருக்கீங்க சின்ன வயசுல? என்ன லுக் அது? இல்ல அது மஷ்ரூம் கட் எல்லாம் பண்ண ஒரு வாட்டி. ஏன்னா அந்த டயத்துல இந்த ஸ்டெப் கட் சொல்லுவாங்கல்ல, ஒரு முடி இருக்கும் அப்புறம் ஒரு ஸ்டெப் மாதிரி இருக்கும் அப்புறம் கம்மியா இருக்கும், அதெல்லாம் பண்ணி ஒரு வாட்டி ஸ்கூலுக்கு போயிட்டு காதை அப்படியே திருகி அப்படியே தர ஈத்துன்னு வந்தாங்க. அப்ப யோசிச்சிருக்கேன் எதுக்குடா அது இதை போய் பண்ண அப்படின்னு. சரி, என்னைக்காச்சும் வந்து உங்க கோ ஆர்டிஸ்ட் ரொம்ப சீன் போடுறாங்கடா சான்ஸ் ரொம்ப ஓவரா இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாம் ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அப்படி எதுவும் ஃபீல் பண்ணது இல்ல. அதனால சரி, என்னைக்காச்சும் ஐ டோன்ட் ஜட்ஜ் எனிவன், சோ ஓகே. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. சரி, என்னைக்காச்சும் வந்து ஏன்னா செலிபிரிட்டி ஆனா எங்க போனாலும் உங்களை சுத்தி கூட்டம் இருப்பாங்க. சோ அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு நான் இன்னும் அவ்வளவு பெரிய செலிபிரிட்டி அவ்வளவு ஃபீல் பண்ற அளவுக்கு போனா ஹரிஷ் கல்யாண் 4 பேர் வந்து பேசுறாங்களா இல்லையா? மேபி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அது நல்லதுதாங்க. என்னங்க, ஆஃப்டர் ஆல் அதுதானேங்க உங்களோட அதுதானே உங்களுடைய அல்டிமேட் கோல் ஆர் வாட் எவர். அண்ட் சோ கோல்னு சொல்ல முடியாது, தட் இஸ் குட் அண்ட் தட் மேக்ஸ் மீ ஃபீல் பாசிட்டிவ் அண்ட் இன்னும் நிறைய பண்ணணும்ன்றதுக்கான ஒரு உந்தல். சோ இது ஹேவ் யூ எவர் ரவுண்ட் வந்து ரொம்ப சிறப்பா ரொம்ப கியூட்டா பரவாயில்ல. கரெக்டா ஒரு 4 கேள்வி அழகா கேட்டீங்க. சரி, क्वेश्चन பேப்பர் ஓகே ஈஸியா இருந்துச்சா? பாஸ் மார்க்கா இல்லையா நீங்க தான் சொல்லணும். பாஸ் தான். சோ ரேபிட் ஃபயர் ரவுண்ட் ரெடியா? எஸ், கம் ஆன். ஓகே, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலி ரேபிட் ஃபயர் இஸ் ஃபன். ஆக்சுவலி இல்ல, ஆமா எனக்கு பிடிக்கும். சரி ஓகே, ஸ்டார்ட். உங்க ஃபர்ஸ்ட் கேஸ் படத்துலயா நிஜத்துலயா? திருப்பி நீங்க என்ன கேள்வி கேக்குறீங்க? எனக்கு டவுட்டா இருக்குல்ல. சரி, ரெண்டுலயும் வெச்சுக்கோங்களேன். படத்துல ஃபர்ஸ்ட் கிஸ் வந்து சிந்து சமவெளியில, நிஜத்துல எங்க அம்மாவை நான் ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ணிருப்பேன் நினைக்கிறேன். ரொம்ப சேஃபா ப்ளே பண்றீங்களா நீங்க? யாரா வேணா இருக்கலாம், அம்மா அப்பா பாட்டி யாரா வேணா இருக்கலாம். மாட்டி விடுறாம நான் இருக்க மாட்டேன். ஓகே, முக்கியமான 3 qualities that you always follow. Pushing yourself and learning things, never give up on learning. Third is being humble and respectful. Okay, unga celebrity crush? Celebrity crush male-a female-a? ஏனா crushன்றது யாரா வேணா இருக்கு. சரி ஓகேங்க, ரெண்டுமே சொல்லுங்க. ஓகே, மேல்னா நிறைய பேர் இருக்காங்க. விஜய் சார் பிடிக்கும். அதுக்கு முன்னாடி அந்த ஆர்டர்ல சொல்லணும்னா ரஜினி சார், விஜய் சார், எஸ்டிஆர், சோ யா அண்ட் லாட் மோர் ஆக்சுவலி. சோ நாள் 3 சொல்லிட்டேன் நானு. ஃபீமேல் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு த்ரிஷா பிடிக்கும். நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன் அதை. அண்ட் இப்போ கீர்த்தி சுரேஷ், அப்படியே பாலிவுட் சைட் போலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆலியா பட். ஓகே, உங்க ஃபர்ஸ்ட் சேலரி ஒரு ஆட் ஒன்னு பண்ணேன். 5,000 நினைக்கிறேன். அந்த ஆட் வரல ஆக்சுவலி. சோ ஆல்மோஸ்ட் பேக்கப் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. இவ்வளவு நேரமா நம்ம கூட ஆக்டர் ஹரிஷ் கல்யாண் தான் பேசிட்டு இருந்தாரு. பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணாரு. ராபிட் ஃபயர் क्वेश्चंस, ஹேவ் யூ எவர் ரவுண்ட், இந்த மாதிரி அட்டகாசமா இருந்துச்சு. அண்ட் கிளம்புறதுக்கு முன்னாடி ஸ்பேட் ராஜாவும் இதயராணியும் உங்க அப்கமிங் பிலிம் என்ன மாதிரியான பிலிமா இருக்கும்? இப்ப இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் ஜெனரேஷனோட அந்த ஆடியன்ஸுக்கு படம் நிச்சயமா கனெக்ட் ஆகும். ஓகே, கண்டிப்பா எல்லாருக்கும் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு மூவியா தான் இருக்கும். கண்டிப்பா போய் தியேட்டர்ல பாருங்க அப்படிங்கறத சொல்லிருக்காரு. தேங்க்யூ சோ மச். இவ்வளவு நேரமா நான் கேட்ட क्वेश्चंसக்குலாம் ரொம்ப ஸ்போர்ட்டிவா பதில் சொன்னீங்க. உங்க அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஆல் தி பெஸ்ட். ரேடியோ சிட்டி ஸ்டுடியோஸ்க்கு வாங்க. தேங்க்ஸ் ஃபார் பீயிங் ஆன் மை ஷோ. ரேடியோ சிட்டி தமிழ், எங்கேயும் எப்பொழுதும்.